ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாரியில் தான் நம்ம வந்து ஒரு டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம 2 டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக வந்து இந்த இதே கலர்லேயே வந்து உங்களுக்கு நார்மல் டாப் மாதிரியும், அண்டு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இது பாடி போர்ஷனுக்கு வர மாதிரியும் அண்ட் கீழே வந்து இந்த கிளாத் வர மாதிரியும் நம்ம வந்து 2 டாப் வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அண்டு என்னென்ன வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சாரீ. இது வந்து முந்தி போர்ஷன், இது வந்து பாடி போர்ஷன். உங்களுக்கு இதில் வந்து 2 கலர் தான். இந்த ப்ளூ கலர் ஒன்று, இந்த லைட் ஷேடு ப்ளூ ஒன்று, இந்த டார்க் ப்ளூ ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பாடி போர்ஷனுங்கிறதுனால இது உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முந்தி போர்ஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம வேணும்னா இதை வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாடிக்கு வந்து நம்ம இதையவே வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சரி 2 டாப்பு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஒரு பிளெயின் டாப் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கூட மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த சில்க் காட்டன் கிளாத் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த முந்திக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி. இதுக்கு நீங்கள் வந்து நம்ம செப்பரேட்டாக தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ப்ளூவே வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 2 டாப்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைனிங் வந்து இதில் சேர்த்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டாப்புக்கு மட்டும் பாடி போர்ஷனுக்கு தேவைப்படும். அதாவது இந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் இது தேவைப்படும். அதனால் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த லைனிங் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம நார்மலாக சுடிதாருக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ அதே தான் நம்ம வந்து இப்போது இதுக்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து. நமக்கு வந்து லென்த் வந்து ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வந்து தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸுக்காகட்டும் சுடிக்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து தேவை. அண்ட் தென் வெயிஸ்ட், அதுக்கப்புறமா ஹிப் மெஷர்மெண்ட்டு. நம்ம சப்போஸ் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செஸ்ட்டும் வெயிஸ்ட்டும் போதும். பட் சுடிக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டும் வந்து தேவைப்படும். அதனால் நம்ம இதுக்கு வந்து இந்த 3மே வந்து நம்ம எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைடு கட்டு. அதாவது நம்மளுக்கு சைடு ஸ்லிட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து இது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து லென்த்து வந்து தேவைப்படும். அண்ட் அதுக்கடுத்து செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹிப்பு, சைடு கட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடியோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் எடுத்துக்கணும், ஆர்ம் ஹோல், அண்ட் தென் ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்ட். ஸோ ஷோல்ட்ரு வந்து அப்படியே பேக் சைடு வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்ட்ரு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்லீவ் லென்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கோங்க. லென்த் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் பேக் நெக். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நமக்கு எவ்வளோ வந்து அவங்க கேட்குறாங்கங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே சொல்லிடுறேன். லென்த்து, அதாவது நம்மளுக்கு டாப் வந்து எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த லென்த்து. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு, அவங்களோட செஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வெயிஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹிப்பு, சைடு வந்து ஸ்லிட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த சைடு கட்டோட மெஷர்மெண்ட்டு. தென் ஷோல்டர், நமக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்.
இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சுடி வந்து நம்ம ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ என்னோடய கஸ்டமரோட அளவு வந்து நான் இதில் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். லென்த் வந்து 44 இன்ச்சஸ், செஸ்ட் வந்து 41, வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37, ஹிப்பு வந்து 42, சைடு கட் வந்து 23, ஷோல்டர் வந்து 16, அடுத்து ஆர்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 18, ஸ்லீவ் லென்த் வந்து 15, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு 13, ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5, அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து 7. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு கட்டிங்க்கு வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்டு லென்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காகவும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காகவும் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. அதெல்லாம் நம்ம வந்து கட்டிங் போடும்போது நம்மளுக்கு என்னென்ன இது கூடலாம் என்னென்ன ஆட் பண்ணணும், அதாவது இந்த லென்த் கூட என்ன ஆட் பண்ணணும், அப்புறம் ஸ்லீவ் லென்த் கூட அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கட்டிங் போடும்போது சொல்லிடுறேன். மெயின் கால்குலேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு வெயிஸ்ட்டு ஹிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக கால்குலேஷன் போடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை மட்டும் எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன். அண்ட் மீதியை வந்து நம்ம கட்டிங் போடுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் கால்குலேஷன் ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41 இருக்குது. இது கூட நம்ம வந்து பாடி லூஸ்க்காக 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 45, இதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11.25. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெயிஸ்ட்டு சேம் அதே தான். செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 37 ப்ளஸ் 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 41 டிவைட் பை 4, அப்போ உங்களுக்கு வந்து 10.25 வந்து வெயிஸ்டோட நம்ம அளவு வந்து மார்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப்பு வந்து 42 ப்ளஸ் 4, ஸோ 46 டிவைட் பை 4, அப்போ உங்களுக்கு வந்து 11.5. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு. இது கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக லூஸ்க்காக இடையில வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணணும், நம்ம வந்து லூஸ் டைட் வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்காக 1.5 இன்ச் வந்து இது கூட ஆட் பண்ணுவோம். இது கூட ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணுவோம். பட் ஹிப்புக்கிட்ட மட்டும் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பாடி லூஸுக்காக, அதாவது ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 இன்ச் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சீம் அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டு ஹிப்புக்கிட்ட மட்டும் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஷோல்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா செஸ்ட்டு டிவைட் பை 8 ப்ளஸ் 1, இதுதான் வந்து ஷோல்டர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ செஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 41 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 8 டிவைட் பண்ணணும். அண்ட் இது கூட வந்து இது கூட ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 6 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ நம்ம அதை வந்து ரவுண்டாக வந்து நம்ம 6.5ன்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட். அதாவது நீங்கள் ஷோல்டர் வந்து உங்களுக்கு இப்போ கிளாத் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது. அண்ட் நெக்கோட வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வைடாக போடுவாங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை மீடியமாக அவங்க எப்படி போடுறாங்கங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கும்போதோ இல்லை அவங்க கொடுத்துருக்க அளவு சுடிலேயோ இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் இது வந்து இந்த நெக்கோட வித்து வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபார்முலா மூலயமா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதோட ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணி ஆம் ஹோலுக்கு ட்ரா பண்ணிப்போம். ஸோ இந்த லென்த் வந்து இங்கே 6.5 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு 7 இன்ச் வைப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஷோல்டரோட கால்குலேஷன் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி வந்து கட்டிங் போடணும், ஃபஸ்ட்டு எப்படி வந்து மார்க் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அண்ட் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அண்டு அதை நம்ம அடுத்த பேட்டர்ன் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.